அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். இந்த பதிவுல என்னத்த பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிக முக்கியமான விஷயம். விதியை மாற்றக்கூடிய ஒரு மந்திரத்த பத்தி இந்த பதிவுல சொல்றேன். இப்ப நமக்கு விதியை நிர்ணயம் பண்றது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து நம்மளுடைய பூர்வ ஜென்ம கணக்குப்படி நம்ம என்ன அனுபவிக்க போறோம், என்ன செய்ய போறோங்கிறதுடைய ஒட்டுமொத்த கணக்கு நம்மளுடைய ஒட்டுமொத்த டேட்டா யார்ட்ட இருக்கும் அப்படின்னா, சித்திரகுப்தன்ட்ட இருக்கும். சித்திரகுப்தன் என்ன எழுதி வைத்துக் கொண்டு இருக்கிறாரோ, அந்த கணக்குப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, தெய்வங்கள் தன்னுடைய கர்ம கணக்குப்படி அது செயலாற்றும். இப்ப விதிப்படி தான் எல்லாம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த விதியை மாத்தக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னா, மாற்றி எழுதக்கூடிய சக்தி சித்திரகுப்தனுக்கு உண்டு. அப்போ உங்க வாழ்க்கையில நெறைய கஷ்டங்களே தொடர்ந்து வருது, நெறைய பிரச்சனைகள் நெறைய வருது அப்படின்னா, கண்டிப்பா பௌர்ணமி தினத்திலயோ, இல்ல டெய்லியோ தொடர்ந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 108 தடவ ஓம் சித்திரகுப்தாயை நமஹ, ஓம் சித்திரகுப்தாயை நமஹ, ஓம் சித்திரகுப்தாயை நமஹ அப்படின்னு அவர பிரார்த்தனை பண்ணி, என்னுடைய விதிவசத்தால் நான் அனுபவிக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்கள் நீங்கி எனக்கு நன்மை பிறக்க வேண்டும் என்று சித்திரகுப்தரை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில பல அதிசயங்கள்